அது 2018 அக்டோபர் 4 அவள் வந்த ராசி என் வாழ்க்கையில் எல்லாமே வளர்ச்சியாக தான் இருந்தது. அடுத்து ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் கலக்க போகுது யாரு சீசன் 9 டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டேன். இடையில பிரார்த்தனாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பையனை இவளுக்கு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப அழுதுட்டு மட்டுமே இருந்தேன். 5 மாசமா சிம்மானா கூடயே தான் இருந்தேன். கலக்க போகுது யாருக்கும் போக முடியல. கோவிடும் வந்தது, ஷூட்டிங்கும் இல்லை. இவளோட ஞாபகமும் என்னை கொன்னுட்டு இருந்தது. 2 பேருமே ஒரே இடத்துல வேலை பார்க்கறது அதை விட கொடுமையாக இருந்தது எனக்கு. 3 வருஷம் கழிச்சு சஞ்சுவை பஸ் ஏற்றி விட்டுட்டு அண்ணா என் தோள் மேலே கை போட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. 2 வருஷமா எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த நிக்கிலுக்கு என்னாச்சு? தனக்கு கால் பண்ணி பஸ் ஏற்றி விட சொன்ன சஞ்சுவையும் அந்த அண்ணாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த கதை.